அது பேர் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேட்டி லிவர் லேட்டர் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி ஈரல் சுருக்க நோயை உண்டாக்கலாம். ஸோ இது பேர் தான் நேஷ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோஹெப்படைட்டிஸ், அதாவது மது இல்லாமல் வெயிட்னாலேயே கொழுப்பு சேர்ந்து வர பிரச்சனைகள். அப்போ இவ்வளவு காரணங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம் இந்த ஈரல் சுருக்க நோய்க்கு. ஆனால் மிக முக்கியமாக முதல் இடத்தில் அதிகமாக காணப்படுறது மது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஈரல் சுருக்க நோய் அப்படின்னும் போது ஆல்கஹால் எதை பேஸ் பண்ணினா ஆல்கஹாலோட குவாலிட்டி, குவான்டிட்டி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டினா வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விஷசாராயன்ற பேரில் சொல்கிறாங்க, கள்ளச்சாராயன்ற பேரில் சொல்கிறாங்க, நம்ம டாஸ்மார்க் சரக்கு குடிச்சே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அப்படின்னும் போது என்ன குவாலிட்டியில் வருது, இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது குடிக்கிற அமௌண்ட், குவான்டிட்டி. இப்போ நம்ம ஊர் ஆளுங்களாம் வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் கொடுங்க, ஒரு ஹாஃப் கொடுங்கன்ட்டு குவார்ட்டர், சில பேர் குவார்ட்டர் குடித்தோம் ஏர்லன்ட்டு ஹாஃப் குடிக்கிற நம்ம குடிமகன்கள், மதுப்பிரியர்கள்லாம் இந்த ஊரில் இருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய ஆல்கஹால் குவான்டிட்டியும் சீக்கிரமாக ஈரலில் வந்து ப்ராப்ளம். இதே வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் 2 ஷாட் ஒரு ட்ரிங்க்குக்கு அவ்வளோதான் அப்படின்னு எடுக்கும்போது அவனுக்கு பெருசு எதுவும் ஆகிறது இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்த உடனே இந்த படத்தில் சதுரங்கட்டை படத்தில் வர மாதிரி மதுரங்கார எப்படா தம்மை கம்மியாக குடிச்சான்ற மாதிரி சர்ன்னு உள்ளே இறக்கும் போது பிரச்சனை வருது. ஸோ அந்த குவான்டிட்டின்றது ரெண்டு முக்கியம். மூணாவது வந்து டியூரேஷன், எத்தனை நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.